அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 7. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பூஜை அறையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். விளக்கு பாத்திரம், வாசப்படி, இதுக்கெல்லாம் வைக்கிற மஞ்சளோட கொஞ்சம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பன்னீர் கலந்து பொட்டு வச்சிங்கன்னா வீடே நல்ல மணமாக இருக்கும். நம்ம வீட்டில் வாசப்படியில் வைக்கிற உருளியில் கொஞ்சம் பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் போட்டு பூ அலங்காரம் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்களோட எண்ணங்களும் சுத்தமாக இருக்கும், வீட்டோட கண்திஷ்டியும் நீங்கும். பூஜை அறையில் சாமி படங்களோட ஒரு கண்ணாடியை வைக்கணும். கொஞ்சம் ஒரு தட்டில் அரிசி, பருப்பு, கொஞ்சம் நாணயங்கள், இதை கண்ணாடிக்கு முன்னாடி கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வைக்கணும். இப்படி பண்ணுறதுனால வீட்டோட பண கஷ்டமும் தானிய பஞ்சமும் இல்லாமல் நல்ல வீடு செழிப்பமாக இருக்கும். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றணும். இதனால் வீடு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். காலையில் வாசல் கூட்டி கோலம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை வாசலில் ஒரு ஓரமாக வைக்கணும். எறும்புகள் வந்து அதை சாப்பிடும்போது நம்ம வீட்டில் உள்ள எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சிடும். செவ்வாய் வெள்ளியில் கண்டிப்பாக வீட்டுக்கு சாம்பிராணி போடணும். அப்படி சாம்பிராணி போடும்போது அதில் கொஞ்சம் வெண்கடுகு தூவி சாம்பிராணி போட்டோன்னா வீட்டில் உள்ள கண்டிஸ்ட்ரி நீங்கும், கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும். வெள்ளி செவ்வாயில் வாசலில் மாக்கோளம் போட்டு பூஜை அறையிலும் மாவிளக்கு ஏற்றினோம்னா வீட்டில் நல்ல சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் மங்களமும் பெருகும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர உரையில் காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் சுக்கிர பூஜை செய்கிறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்படி சுக்கிர பூஜை செய்யும்போது சுக்கிரனுக்கு பிடிச்ச வெள்ளை நிறத்தில் உள்ள நெய்வேத்தியத்தை படைச்சி சாமி கும்பிடணும். இப்படி பண்ணுறதுனால சுக்கிரரோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும். நான் சொன்ன இந்த குறிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.